ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து வரேங்க பார்க்குறக்காக. இதுக்காகவே வரீங்களா? இதுக்காக தான். இந்த அம்மாவுடைய இறப்பு எவ்வளோ பெரிய வருத்தமாக இருக்குது? ಒಗರು ಸೈಡ್ ಕೊಡಿ 15 வயசுலேருந்து எனக்கு ஒரு துணையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு அது இல்லை, எனக்கு முடியலன்னா தாயா தாரம் எல்லா வகையிலையும் அந்த குரலனை வந்து ஆக்குப்பை பண்ணி வச்சிருந்துச்சு. இன்னைக்கு அது இழப்பனால ஏற்றுக்கவே முடியல. எங்கேருந்து வரீங்க? கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு மாவட்டம், சண்முகம். என் கூட்டிருந்து ஏதோ ஒன்று யாரோ பறிச்சுட்டு போன மாதிரி இருக்கு. வணக்கம்னா, செல்வம்னு சொல்லிட்டு நான் ஒரு கிராம பஞ்சாயத்து உறுப்பினர், மைசூர் தான். இப்படி ஒரு மாமனிதல் இன்னைக்கு வந்து நம்ம மத்தியில் அம்மா இல்லை. இன்றைக்கி பெரிய ஒரு இசை வந்து இன்றைக்கி மௌனமாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது இந்த இடத்த நிரப்புறதுக்கு யாராலையும் முடியாது. தன்னுடைய வாழ்க்கையை இசைக்காக அர்ப்பணித்த ஒரு ஒரு சிறந்த பெண்மணி, தாய் என்று நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க. அவங்களுடைய ஆத்ம சாந்தி அடையணும். அம்மா நம்மளை விட்டுட்டு போயிருக்காங்க. ஆயினும் கூட தாயோட ஒரு 40,000 சாங்கு பாடல்கள் இன்னும் நம்மளிடையே இருக்குது. அது நாம் இல்லை, இன்னும் வரப்போகிற சந்ததிகளுக்கும் அந்த பாடல்கள் ஒலித்து கொண்டே இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை, விசுவாசம் இருக்குது நம்மளுடைய. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எத்தனையோ பேர் இன்றைக்கி மைசூரில் தாயை பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க, உடலை கடைசியாக பார்க்குறதுக்கு. ஸோ அவருடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லா வல்ல இறைவனிடம் நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்து நம்ம கேட்ட முதல் குரல் இது மாதிரி ஒரு விஷயம் எதிர்பார்க்கவே இல்லை. சவுத் இந்தியா திரைத்துறைக்கு எவ்வளோ பெரிய இழப்பாக இதை பார்க்குறேன். இது வரைக்கும் இது கிடைக்க முடியாத ஒரு ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு. இது மாதிரி ஒரு இதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லை. பேர் எங்கேருந்து வரீங்க? என் பேர் ஜோதி, சென்னையிலேருந்து வரேன். இதுக்காகவே வந்திருக்கீங்க? இல்லை, அங்கே தங்கிட்டு இருக்கேன். இல்லைனாலும் வந்திருப்பேன். கஷ்டமாக இருக்குது ரொம்ப நினச்சதுக்கு. நேற்று தெரிஞ்சதுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். பட் ஆனால் மைசூரில் தான் வச்சுக்கிறாங்கன்னு தெரியாது நம்மளுக்கு. பக்கத்து ஊர் தான், நாங்கள் 45 கிலோமீட்டர் தான், ஒன்சூர் தான். நாங்கள் அது தெரிஞ்ச உடனே வந்துட்டோம். நாங்கள் நேற்று விடல, காலையிலேருந்து வந்துட்டு இருக்கிறோம். வந்து மைசூர்லேருந்து எங்கே தான் லோக்கல் தான் இருக்கோம். அம்மாவை ஏற்கனவே பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம், வச்சுருக்கோம். ரொம்ப அவங்க இறந்ததில் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ரெஸ்ட் இன் பீஸ். ரொம்ப ஆழ்ந்த இறங்கத்தோடு இருக்கும். அந்த அம்மாவோட ஆத்மா சாந்தி அடங்கட்டும் வேணும். திரைத்துறைக்கு இது எவ்வளோ பெரிய இழப்பாக இருக்குது? இது மிகப்பெரிய இழப்பு தான். இது மிகப்பெரிய இழப்பு. இந்த இழப்பை வந்து எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியாது. சாந்தி அடையட்டும். டெக்னாலஜி ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு. யார் வேணாலும் பாடலாம். ஆனால் இவங்கெல்லாம் ஒரே ஷாட்டில் பாடினவங்க, இவங்க லெஜெண்டரிங்க. இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி ரொம்ப பரிதாபம் வந்து ரொம்ப சங்கடம் ஆகுது. இந்த மாதிரி ஒரு பெரிய இழப்பு இது ஒன்று.